ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம். சனி சந்திரன் சேர்க்கை 12ஆம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் சில செலவுகளை கொடுக்கும். ஆகையினால் இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது. 7:30 சனி காலத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால், சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு செய்து அங்கு அன்னதானங்கள் செய்தால் சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. சுக்கிர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருப்பதும் சந்திர பகவான் லாபத்தில் அமைந்திருப்பதும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில முயற்சிகள் இன்று வெற்றியடையும். இன்றைய நாளில் சஷ்டி திதியில் நரசிம்ம பெருமானை வணங்குவது ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. 10ஆம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் வேலை பலு அதிகமாக இருக்கும். மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சில பிரயாணங்களும் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்து முருகன் ஆலய வழிபாடை செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை பொழுதில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நற்செய்திகள் காத்திருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்கசப்புகள் இன்று குடும்பத்தாரிடையே விலகும். இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பண விவகாரங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் பேசி முடிக்கலாம். சஷ்டி திதியான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனிக்கு நல்ல பரிகாரமாகும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்யவும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் பேசி தீர்க்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதரிகளின் உறவுகளில் சில குழப்பங்கள் வந்து போகும். இதனால் உங்களினுடைய பொருளாதாரத்தில் சில சிக்கல்களும் ஏற்படலாம். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு துணையாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து போகும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு. ஒரு சில வியாபார விஷயங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் கலந்து ஆலோசித்த பிறகு இன்றைய நாளில் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம். இல்லையேல் ஒரு சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நண்பர்களுக்கிடையே வர வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று பொருளாதாரத்தில் சற்று தொய்வு இருக்கும். தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். இன்று சில அலைச்சல்களும் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நண்பர்களிடத்தில் பேசி முடிவெடுக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை பொழுதில் நல்ல செய்திகளும் வரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பெரிதளவுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய வேலை பலு குறைவாகவே இருக்கும். மற்றவர்கள் உங்கள் வேலைகளை சேர்ந்து செய்வதனால் உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்களும் ஒரு சில
அலுவலக பாரங்களும் குடையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள், உறவினர்கள் மூலமாக இருந்து வந்தது அனைத்தும் தீரும். பிள்ளைகளால் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிம்மதி அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. பண பட்டுவாடா செய்வது மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப சொத்துக்கள் பிரித்து கொடுப்பது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய பங்கு பெரியதாக இருக்கலாம். இன்று உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நாளை ரத சப்தமி நாளில் எந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டும். எருக்க இலை வச்சு நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காலையில ஆதித்ய ஹிருதயம் கண்டிப்பாக படிக்கலாம். கோதுமை தானம் செய்வது மிக மிக நல்லது. சூரிய பகவான் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களும் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையினால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தை மாதத்தில் எப்பொழுதுமே இருக்கும். அதே போல சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில் கேதுவும் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரனோட இருப்பதும் அவ்வளவா உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. அதனால மிதுன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.